10 பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, மாம்பழம். பெண்கள், ஒரு பழம் நசிஞ்சிருந்தது, சுமாராக இருந்துச்சு. நாளைக்கு ரொம்ப வீணாக போயிடும். நைட்டு சாப்பாட்டுக்கு அறுத்து வைக்கணும். எதை அறுத்து வைப்போம்? ஏன் அது ஒரு மாதிரியானது தானே அறுத்து வைப்போம். அறுத்து வச்சேன். எங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை சொன்னார், ஏன்பா மற்ற பழம்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, என்ன இதை சொல்ல வந்தீங்க, சொல்லிடுங்க. இன்னைக்கும் நசிச்ச பழம் தான், நாளைக்கும் நசிச்ச பழம் தான். ஒழுக்கமான பழத்தை சாப்பிட உனக்கு தெரியாது, நானும் லூசு மாதிரி உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை, நல்ல விஷயத்தை உடனடியாக நமக்கு செய்ய தெரியுதா? சில பேர் இங்கே என்னுடைய பேச்சை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். நேரில் பேச வந்திருக்கேன்ல, அனுபவிக்கலாம்ல. அதையும் இருக்கும். சில பேர் இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா, அனுபவிக்க மாட்டாங்க. வினாடிகளை மிக முக்கியமாக அனுபவிக்கின்ற பொழுது சொல்லுகின்ற சொல் மந்திரமாக வந்து சேருகிறது. வெறும் சொல்தான், கருத்து ஏற்றினால் மந்திரம். வெறும் பயணம்தான், கருத்து ஏற்றினால் புனித யாத்திரை. வெறும் கட்டடம் தான், கருத்து ஏற்றினால் கோவில். வெறும் பேச்சுதான், கருத்து ஏற்றினால் சத்சங்கம். கருத்து ஏற்றப்பட வேண்டுமே. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. நான் இதோ இப்ப கருத்து ஏத்துறேன். நீங்கள் எப்படி அதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கான கருத்தை அதுக்குள்ள போறேன். நம்ம எல்லாருக்குமே சொல்றேங்க, இங்க இருக்கிற எல்லாருக்குமே சிரமங்கள், துக்கங்கள், துன்பங்கள் எல்லாம் வரும். இவங்க உதவி செஞ்சிட்டா, அவங்க உதவி செஞ்சிட்டா, அவங்க உதவி செஞ்சிட்டா. உண்மையில் மற்றவர்கள் உதவி செய்தால் நம் வாழ்க்கையில் ஏற்றம் வரும், தவறு இல்லை. இந்த சகோதரி ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், போய் உன் டைரி குறிப்பில் எழுதி வைத்துக்கொள் என் தோழியே. இந்த உலகத்திலே ரொம்ப எக்ஸ்பென்சிவானது எது தெரியுமா? எக்ஸ்பென்சிவ்னா இல்லை, உயர்ந்தது எது தெரியுமா? உதவிதான். யாரிடத்திலும் சட்டென்று கேட்டு விடாதீர்கள். அவளுக்கு நான் செய்யலாம்ல, விலை உயர்ந்தது, சட்டுன்னு கேட்டுடாதீங்க. பாதுகாத்து வையுங்கள். பிளான் பண்ணி தான், ரொம்ப தேவை, அத்தியாவசியம், வேறு வாய்ப்பே இல்லை என்றால் கேட்கலாம். பாருங்க, மூத்தோன் சொல். முகமது நபி உட்கார்ந்துருக்கார். பசிச்சு ஒருத்தன் வந்தான், கால் தள்ளாடி ஒருத்தன் வந்தான். சாப்பிட்டுட்டு இருந்த பேரிச்ச பழத்திலிருந்து கொஞ்சம் கொடுத்தார். சாப்பிட்டான், தெம்பு வந்துருச்சு, கொஞ்சம் தண்ணின்னா. முகமது நபி என்ன பண்ணார் தெரியுமா? அங்கே இருக்குது கிணறு, போய் சேந்தி குடியினர். தள்ளாடுவதற்குத்தான் உணவு, அவன் ஒன்றும் விருந்து கிடையாது எடுத்துக்கொண்டு வந்து தண்ணியையும் கொடுக்கறதுக்கு. பல நேரங்களில் நாம் தேவைப்படுகின்றவர்களுக்கு தேவையை மட்டும் செய்வதில்லை, அதற்கும் கூடுதலாக நாம் சில விஷயங்களை செய்து விடுவதனால் செய்யப்படுகின்ற உதவிக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடுகிறது. அப்பா சொல்வார் ஒரு வார்த்தை, நக்கர் கிசி கே ज़र्फ़ से बढ़कर हेलो वफा कभी इसी बेजा तकल्लुफ से बड़ा नुकसान होता है. தமிழ் அப்படியே சொல்ற, யாருடைய தகுதிக்கு மீறியும் அவர்களிடத்தில் விசுவாசமாய் நடந்து கொள்ளாதே. யாருடைய தகுதிக்கு மீறியும் அவரிடத்தில் விசுவாசமாய் நடந்து கொள்ளாதே. இந்த கட்டுப்பாடற்ற பெரும் போக்கினால் பெரிய இழப்பு நேரிடும். எந்த தகுதியோ அந்த அளவுக்கு தான் பண்ணணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தகுதிக்கு மீறி, இந்நிலைக்கு மீறி நாம் சில விஷயங்கள், ஒரு விஷயம் சொன்னா போதுமானதாக இருக்கும்போது 2 பண்றது 3 பண்றதுன்னா, குழந்தைகளை அப்படித்தான் கெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், இது என் மூத்தோன் சொல்லில் இருந்து எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரறிவு. அது குழந்தையாக இருந்தாலும், அது உற்ற உறவாக இருந்தாலும், யாருடைய தகுதிக்கு மீறியும் எந்த விசுவாசத்தையும் நாம் காட்டிவிட முடியாது. அது அவர்களை பாதிக்கும், அவர்களுடைய உயிர் தன்மையை, உயிர் நிலையை பாதிக்கும். பாருங்க, மன எழுச்சி இருக்கு இல்லையா, இது ஒன்றுதானே மருந்து. மன எழுச்சி தான் மருந்து. உங்களுக்கு காலில் பிரச்சனை இருக்கா, வயிற்றுல பிரச்சனை இருக்கா, நெஞ்சில பிரச்சனை இருக்கா, சுகர் இருக்கா, எதுவாக இருந்தாலும் வெளியிலிருந்து இல்லை மருத்துவம்.
முதல்ல நீங்க நம்புங்க, இது சாதாரணமான விஷயம், நீங்க இதுல இருந்து வெளியில வந்துடலாம். அடிப்படையில் இதை நம்புங்கள். நாம் பல நேரங்களில் நம்மை வெள்ளத்தனைய மலர் நீட்டம்ங்க. வெள்ளம் எவ்வளோ இருக்குதோ அந்த காம்பு அவ்வளோ வளர்ந்துருங்க. நான் ஒரு பிராக்டிஸ் கொடுக்குறேன், வீட்டில் போய் பார்க்குறீங்களா? நான் சும்மா சொல்லலை, பேரறிவு கொண்டு மிகப்பெரிய வார்த்தையை சொல்லுகிறேன். எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை காட்சிப்படுத்தி பாருங்க. கைவசப்படுங்க. பாரதி சொல்லுவான், கைவசமாவது விரைவில் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், மண் பயனுற வேண்டும். என்ன சொல்லுங்க இதெல்லாம்? நம்ம பிரார்த்தனையே பண்ண வேண்டாங்க, இந்த சொற்கள் சொன்னாலே போதுமானது. இது பிரார்த்தனை தான். அது தெரியாத மொழியில் பேசுகின்ற பிரார்த்தனையை விட, நான் சொன்னேன், எனக்கு மதம் முக்கியமா மொழி முக்கியமாங்க? எதுங்க முக்கியம் சொல்லட்டுமா? மொழி தாங்க முக்கியம். எங்க ஐயா காகிதம் இல்லை சொல்லிட்டு போயிருக்கிறார், அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னால் நான் அம்மா என்று தான் சொன்னேன். என் மொழி எனக்கு முந்தியது. என் இறைவன் எனக்கு அறிமுகமாவதற்கு முன்னால் என் மொழி எனக்கு அறிமுகமாகி இருக்கிறது. எனக்கு என் மொழி முக்கியம், நான் பிறந்த மண் முக்கியம், அதில் இருக்கக்கூடிய மரபுகள் முக்கியம். நான் பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன். கோயிலுக்கு போவேங்க நான், பிரார்த்தனைக்காக அல்ல. என் மூத்தோன் கட்டிய கட்டடம்ங்க அது, என் முன்னோர்கள் வழிபட்டதுங்க அது. போனா அந்த 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 இது இருக்குல்ல, அந்த சுவர் இருக்குல்ல, தொட்டு பார்ப்பேன் நான். அதில் என் தாத்தனுடைய ஒளி இருக்கும் தானே, அவன் செதுக்கி இருப்பான் தானே அதில். நாங்கள் எல்லாம் இஸ்லாம் ஆனவர்கள் தானேயா, இஸ்லாம் ஆனவர்கள். அப்படி என்றால் 300 வருஷத்துக்கு முன்னால என் தாத்தன் நிச்சயமாக ஏதோ ஒரு கோவில்ல அவனுடைய ஒளி இருந்திருக்குமா இல்லையா? இருக்கிறது. இந்த மண்ணின் மரபு என்பது எனக்கு மிக மிக முக்கியமான காரணத்தினால்தான் நான் மகாபாரதத்தையும் கம்பராமாயணத்தையும் தேவார திருப்பாசுரங்களையும் 4000 திவ்ய பிரபந்தங்களையும் நான் வாசிக்கிறேன். அதை நான் தெரிந்து கொள்கிறேன். இந்த விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம். பெண்கள் இருக்கிறீங்கல்ல, நான் ஒரு ரகசியத்தை சொல்வேன். ஆண்கள் மறந்துடணும். வாக்கு வாக்கு பெண்கள் மறக்கவே கூடாது. சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாது. நெஞ்சு குழியிலிருந்து விசுத்தியிலிருந்து உயிர் போகணும். நிறைய பேருக்கு அநாகதத்திலேருந்து போயிடும், நிறைய பேருக்கு மூலாதாரம் தான். சுவாதிஷ்டானம் வரைக்கும் கூட வர்றதில்லை, மணிப்பூரகமெல்லாம் வர்றதில்லை. அநாகதம் பெரிய விஷயம், விசுத்தி மிகப்பெரிய விஷயம். அது வரைக்கும் மறக்காதீங்க நான் சொல்றத. பெண்கள் மறக்கவே கூடாது. உறுதியோடு நிறுங்கள். ஆண்களுடைய பாதம் பணிந்து கேட்கிறேன், தயவு செய்து மறந்து விடுங்க. மறக்கலனாலும் பரவாயில்ல, இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுருங்க. நான் ஒரு காட்சி சொல்கிறேன். எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, பயங்கரமான பசி, எனக்கு பயங்கர பசி. இயற்கையை நம்புங்கள் மாநிலர்கள், நான் சொல்வதை கேள்மின். பாடுபடல் வேண்டாம், உணவு இயற்கை கொடுக்கும். நும்பணி அன்பு செய்தல் கண்டீர். மகாகவி. அன்பா இருந்தா சாப்பாடு கிடைக்குங்கிறாங்க. அவன் என்னடா இது, உண்மையா இது? எனக்கு தெரில. பசி. ஒரு நாள் அம்மாட்ட வீட்டுக்கு உள்ளே போகிறேன். அம்மா நல்லா ஸ்ரீரங்க பெருமாள் மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா படுத்தா எங்கள் அம்மாவை எழுப்புனா எங்கள் அம்மா அடிப்பாங்க. எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்து பயம், எழுப்பலை. நேராக போய் கிச்சனில் பார்க்குறோம், எதுவுமே இல்லை, எல்லாம் ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு இருக்குது. சரி, கொஞ்சம் கஞ்சி சோறு போட்டு வச்சுட்டோம்னா 15 நிமிஷம் போய் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே சோறு ரெடி ஆயிரும். உப்பு போட்டு ஊறுகாய் தொட்டாவது சாப்பிட்றோம். அவ்வளோ பசி. குக்கரில் ஒரு சுண்டு அரிசி எடுத்து போட்டேங்க. தண்ணியில் கழுவுறதுக்காக கை வைக்கிறேன், டுங்குன்னு பெல்லு போய் திறக்கிறேன். எங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து ஒரு தட்டு, அந்த தட்டில் சூடாக பிரியாணி, அதுக்கு மேலே ஒரு தக்காளி, அதாவது கத்திரிக்காய் பச்சடி, ஒரு ஸ்வீட்டு, கொஞ்சம்
அந்த வெங்காய பச்சடியும் மூடி எடுத்துகிட்டு வந்து கீழே பர்த்டே அப்படின்னு கொடு. பார்த்தேன், பாரதி பாடுபடல் வேண்டாம், உணவு இயற்கை கொடுக்கும், நும்பணி அன்பு செய்தல் கண்டீர். வாங்கிட்டேன். அது வரைக்கும் எங்கள் அம்மா ஒன்றும் குரல் கொடுக்கல. இப்போ குரல் கொடுக்குது. என்ன சாதம் போட்டியா? இல்லை. என்ன வந்துச்சு? பிரியாணி வந்து. சாப்பிடு. நேராக எடுத்துட்டு வந்து முன்னால் வச்சு திறந்த. அம்மா சொல், சுல்தானா, இறைவன் உன்னை நேசிக்கிறான். ஏம்மா? குரான்ல ஒரு வார்த்தை இருக்குமா, இறைவன் தன்னை நேசிப்பவர்களுக்கு உணவளிக்கிறான். சொல்லுங்க. நான் இன்னைக்கு முழுசா அனுபவிச்சேன் இந்த சொல்ல. அடுத்த நாள் இது ரெண்டுமே ஒன்னா நடந்ததுங்கிறதுனால சொல்ல, நீங்க மறந்துடணும்னு சொல்றேன். உள்ள நுழையிற, அப்பவும் பசிதான். வீட்டுக்கு எதுக்கு போவோம்? போறேன். அம்மா இரு, உட்கார் அப்படின்னா. உட்கார் அப்படின்னா. எங்கள் அம்மா வந்து எல்லா புராண சீரியலையும் பார்க்கும். புராண சீரியலை பார்க்கும் எங்கள் அம்மா. நேற்று நான் ரோட்டரி கிளப்பில் சொன்னேன் இந்த விஷயத்தை. எங்கள் அம்மா சொன்னாங்கங்க, இந்த உலகத்திலேயே ஆக கொடுமையான விஷயம் சூது. குடிக்கிறவன் 25% சொத்தை அழிப்பான், போதையில் இருக்கிறவன் 50% அழிப்பான், சூதாடுறவன் 100% அழிச்சிருவான். சூது ரொம்ப கொடுமையானது. அதனால்தான் மகாபாரதத்தில் தன் மனைவியை கொண்டு வந்து நிறுத்திய தர்மனுக்கு கூட தெரியவில்லை தான் இந்த சூதை ஆடிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் சாட்சியாகத்தான் நிற்பான், உங்கள் பக்கத்தில் தான் நிற்பான். ஆனால் நீங்கள் ஜெயிப்பதற்கு அவன் ஆயுதத்தை எடுக்க மாட்டான். அம்மா சொல்லி அனுப்பினாங்க எனக்கு நேத்து. இறைவன் கூட ஆயுதத்தை உங்களுக்காக எடுக்க மாட்டான். எனக்காக கர்த்தர் எல்லா யுத்தங்களையும் செய்து முடிப்பார். பைபிள். அந்த கர்த்தர் கூட யுத்தங்களை செய்து முடிப்பதில்லை நாம் சூதாடியாக இருந்தால் என்று மகாபாரதம் சொல்கிறார். யோசித்து பார்க்கிறேங்க. நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் பக்கத்தில். எங்கள் அம்மா ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சூப்பர் சீரியலுங்க. நானும் மெய் மறந்து பசியோடு இருந்தேன். நானும் அதையே பார்த்துட்டு. நான் சீரியல் பார்க்க மாட்டேன். பக்கத்து வீட்டு ஜன்னலை எட்டி பார்க்குறது எனக்கு எப்போவுமே பிடிக்காது. அது அப்படி தானே அது சீரியல். கோகிலா எங்கே போகிறாய்? எங்கே போய் தொலைஞ்சா உனக்கு என்ன? உன் வேலையை பாரு. நீ இவன் புருஷன் அவன் கூட, அவன் புருஷன் இவன் கூட, இந்த பொண்டாட்டி அங்கே போயிட்டா, அவளுக்கு நல்லது நடக்காது, இவளுக்கு என்ன நடக்குதுன்னு பேக்ரவுண்ட் மியூசிக்காக போட்டு, பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவராக போட்டு, வெறும் முகத்தில் ஃப்ளாஷை போட்டு நம்மளை கதிகலங்க வைக்கிற ஒரு வாய்ப்பை நாம தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். எங்கள் ஐயா தான் சொல்லுவார், சிவகாசி ராமச்சந்திரன். ஒரு சீரியலில் ஒரு கிழவி பார்த்துக்கிட்டே இருக்குமா அந்த சீரியலை. அந்த சீரியல் வந்து அதுக்கு டைஃபாய்டு வந்துச்சு, அது படுத்துருச்சு. 40 நாள் கழிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்து உக்காந்துட்டு இருக்குது. 40வது நாள் என்ன கதை முடிஞ்சிருக்குதே பார்த்துடலான்னு சொல்லிட்டு பார்த்த உடனே அது யாரோ அந்த அம்மா வந்துருச்சு. இவ அப்படியே தான் இருக்கிறா, 40 நாளில் ஒன்றும் வயசாக போகல, இவளுக்கு நல்லா தான் இருக்கிறான்னு பார்த்தா அவள் புருஷன் இன்னொருத்தனா வந்து நின்று இருக்கான். ஏன்னா அவர் வந்து ஆக்டரை மாற்றிட்டாங்க அந்த சீரியலில். அவருக்கு ஏதோ கால்ஷீட் கிடைக்கல, மாற்றிட்டாங்க. ஐயே இவன் இவளுடைய புருஷன் இல்லையேன்னு இந்த அம்மா சண்டையான். இல்லை பாட்டி, அது வந்து ஆக்டருக்கு டைம் கிடைக்கல, அதனால் புருஷனை எல்லாமா மாற்றுவாங்க அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த சீரியலே பார்க்கலையா. எங்கள் ஐயா சொல்லுவார், சீரியல் பார்க்குறேங்க. இப்போ நான் நெருங்கி வருகிறேன். இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் என் பேச்சு நிறைவுறும். இப்படி உட்காந்துருக்காங்க ஒருத்தன். நான் அப்படியே சொல்லி காட்டுறேன். நீங்கள் எல்லாரும் கேமரா ஒன்று ஆன் பண்ணுங்க. மைண்டில் ஒரு கேமரா இருக்குது, அது பல நாளாக ஆஃபில் இருக்குது. ஏன்னா இதை பிடிச்சிரு. நேற்று கூட நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன். 13 வயசில் நான் வந்து பொன்னியின் செல்வன் படித்தேங்க. 14 வயசு வரைக்கும் நம்பினேங்க வந்தியத்தேவன் வருவான், குதிரையில் வருவான். நான் பால்கனிலேருந்து கீழே பார்த்தா கமான் பேபி அப்படின்னு கூப்பிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிடுவான். அப்படிலாம் நான் நம்பினேன். இப்போ படம் பார்த்த போது நல்ல வேளை அவன் வரல. ஏன்னா ஏன் வந்தியத்தேவன் இல்லை, அவன் அது மணிரத்னம் வந்தியத்தேவன், ஏன் வந்தியத்தேவன் இல்லை. காட்சி படுத்தணுங்க. நமக்கு காட்சி தான் செல்வம், கற்பனை தான் செல்வம்.
நாம் நம் குழந்தைகளை இந்த கற்பனை உலகத்தில் இருந்து வஞ்சித்து இருக்கிறோம் என்பதனை நான் இங்க சொல்றேன். எல்லாத்தையும் இந்த கொல்லிக்கட்டையை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒருத்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்க மாட்டான், ராப்பரையாவது பார்க்கணும். ஏன் ஒன்று கூட வரலையே, சும்மாவாவது வாட்ஸ்அப் திறந்து பார்க்கணும். ஒருத்த அனுப்பலையே, என்னதான் செத்துட்டாங்களா எல்லாரும்? எவனுமே உயிரோட இல்லை. இதை பற்றி கதை பெரிய கதை, அதை நான் சொல்கிறது இல்லை இப்போ. ஏன்னா நெஞ்சு வலிக்குது, சொல்லி சொல்லி நெஞ்சு வலிக்குது. என்னங்க இது? 20 வயசு பிள்ளைகளுக்கு தான் இது தப்பாக தெரியுதா? இந்த 15 13 வயசில் உட்காந்துருக்கானே அந்த பையன் தான் இதை தப்பாக பயன்படுத்துகிறானா? 20க்கு தெரியுதா, 30க்கு தெரியுதா, 40க்கு தெரியுதா, 45க்கு தெரியுதா? சூப்பராக யூஸ் பண்ணுறீங்களா? 50, 55, 60, 65 எல்லாம் திட்டுத்தானம் தான். எல்லாம் பரிசை காணாமல் போனாலும் அவ்வளோ பதற மாட்டேங்கிறோம். இது காணாமல் போனால் உயிரே. ஏன்? டேட்டா, அவ்வளோ டேட்டா. பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நானும் எப்படியாவது அந்த பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கலான்னு எட்டி எட்டி பார்த்தா சூன்யம் வைக்கிற அந்த அந்த தகடில் இருக்கோம்ல, சூன்யம் வைக்கிற தகடில் ஸ்டார் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் போட்டு அப்படியே மந்திரங்கள்லாம் எழுதி ஸ்டார் போட்டு W போட்டு T போட்டு Z போட்டு அதுக்கப்புறமா எங்கேயோ சுற்றி கொண்டு ஏங்க இப்படி பண்ணுறதுக்குள்ளே பண்ணிடுறாளுங்க. என் காலேஜில் என் பிள்ளைங்க டேடி அப்படின்ட்டு ஒருத்தன் கூப்பிடுறான், ஆனால் அவன் டேடி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். பிடிக்க முடியலைங்க, அவ்வளவு கள்ளத்தனம், அவ்வளோ திருட்டு தரோம். நான் 4-5 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், தயவு செஞ்சு ஜாதகத்தை பரிமாறிக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த பிள்ளையனுடைய ஃபோனை அந்த பையன்கிட்ட ஒரு 3 நாள் கொடுத்து வைங்க, அந்த பையனுடைய ஃபோனை இந்த பிள்ளைகிட்ட ஒரு 3 நாள் கொடுத்து வைங்க. 2 பேருக்கும் ஓகே ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு அர்த்தம், கல்யாணத்தை முடிச்சிருங்க. ஒரு பயலுக்கு கல்யாணம் நடக்காது. இன்னும் என்ன அநியாயம், பொய். அவ்வளவு பொய்யான விஷயத்திற்கு நடுவில் நான் அறம் சார்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு முடியுதோ அவ்வளோ கடத்துறேன். எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, சீரியல் ஆரம்பிக்குது பாருங்க, கேமரா ஆன் ஆயிடுச்சா? நான் என்கிட்ட இல்லை, உள்ள ஒருத்த ஒரு 6 அடி 6+3 இருப்பான், பயங்கர ஸ்மார்ட் ஃபெலோ, 6 பேக்ஸ், மசில்ஸ் கில்ஸ்லாம் பிரமாதமா தவம் பண்ணிட்டு இருக்கான். கண்ணை இப்படி திறந்தான் பாருங்க, இங்கே இருக்குங்க கண்ணு அவனுக்கு. எப்படி தான் அந்த ஆக்ட்ரஸ் தேர்ந்தெடுத்தானோ? பொங்கு கனங்குழை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டான்னு நான் பொம்பளைங்களுக்கு தான் படிச்சிருக்கேன். இந்த ஆம்பளையே அப்படி இருக்கிறான். இங்கே இருக்குது முடி, நாசி அப்படி இருக்கு, அப்படி உட்காந்துருக்கான். அவன் பேர் அப்படின்னு போது யாரோ ஒருத்தங்க வந்து அவனை கூப்பிடுறாங்க. அவன் பேர் துர்கா மா அசுர். அவன் பேர் துர்கா மா அசுர். அவனை கொன்றதனால்தான் துர்கை ஆனாள். துர்கை என்பது அந்த துர்காவை, துர்கனை கொண்டவள் துர்கா, அரக்கனை கொன்றவள். துர்கன் என்ற அரக்கனை கொன்றவள் துர்கா. அவன் அப்படி உட்கார்ந்துருக்கான், அப்படியே கண்ணை திறந்து பார்க்கறான், வரல. மறுபடியும் கண்ணை மூடி யாகம் பண்றான். அந்த யாகத்திலேருந்து ஒருத்தி வந்தா. அவ யாரான்னு பார்த்தா எங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்கிற சீரியல் நான் நடுவில் தான் பார்க்குறேன், அதனால் இவ்வளோ தான் எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாலாம் எனக்கு தெரியாது. ஓகேவா? இங்கே இருந்தால் கதை. வந்துட்டாங்க காளி. ஐயோ அம்மா, அந்த காளி என்ன பேரழகியாக இருக்கிறா. சீரியலில் மட்டும் எல்லாரும் பேரழகியாக இருக்கிறாங்க, அதுவும் வடநாட்டு சீரியல். நான் எனக்கு சிவனை எல்லாம் வந்து இங்கே லிங்கமாக பார்த்து தான் பழக்கம். வடநாட்டு மரபில் பார்த்தா வித்தியாசமாக இருக்கிறாரு அந்த சிவபெருமான்லாம். நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல, நாம் வந்து இங்கே வேற இல்லை நம்ம வழிபாடு. நான் வெளிநாடெல்லாம் போகிறேங்க, எனக்கு அந்த அந்த தென்னகத்து கோவில்களில் அந்த கரும் சிலைகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த அதிர்வைனால் இந்த வெள்ளை சிலையிலெல்லாம் உணர முடியறதில்ல. எனக்கு தெரியல, அது என் தப்பான்னு தெரியல, என் வளர்ப்பு அப்படியான்னு தெரியல, என் காட்சி அப்படியான்னு தெரியல, அது என் பிழையாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கு. அவன் சூப்பராக இருக்கிறான். காளி வந்தாங்க. காளி எப்படி தெரியுமா இருக்கிறா? ஐயோ அப்பாடி, பெரிய முடி, பேரழகி. ஆனால் கருப்பாக இருக்கிறான், பேரழகி. கழுத்தில் வந்து அந்த அந்த இந்த மாலை போட்டிருக்கா, பியூட்டிஃபுல்லாக இருக்கா அவளும்.
என்ன? இப்போ கதை ஆரம்பம். நீங்கள் மறக்க வேண்டியது, நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது. சரியா? என்ன? நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர் தெரியும். என்னை அவள் கொன்று விடுவாள் என்று நீங்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆம், அவள் உன்னை கொல்வாள். நான் உன் பக்தன் இல்லையா? என்னை அவள் கொல்லலாமா? உன்னை யார் அவளிடத்தில் சண்டைக்கு போக சொன்னது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் எல்லாரும் தான் ஆதிபராசக்திகள். சரியா? ஒரு விஷயத்த சொல்கிறேன். இங்கே நடுவில் இந்த இந்திய நாடு எவ்வளவு புனிதமான நாடு தெரியுமா? இவ்வளோ உயர்ந்த நாடு தெரியுமா? இதில் இந்த நாட்டில் மட்டும் தாங்க பர்வீன் சுல்தானாவிலும் பராசக்தியை பார்க்க முடியும். உலகத்தில் வேற எங்கேயுமே எந்த நாட்டிலுமே இந்த வாய்ப்பு கிடையாது. இது புனித பூமிங்க. இது பிரமாதமாக நம்ம விட்டு கொடுத்துடாதீங்கிற. நான் விட்டு கொடுத்துடாதீங்க. எந்த சக்தி வந்தாலும் விட்டு கொடுக்காதீங்க. பிடிச்சி வச்சுக்கோங்க. ஆமாய்யா, என் விஷயம் ஐயா, சொல்லுங்க. பாருங்க, வரா அவளை யார் கொலை உன்னை போய் போர் தொடுக்க சொன்னது? இங்க பாரு, போர் நிரூபணம் ஆயிடுச்சு. நான் போக போறேன். நான் உன் பக்தன். உபாயம் சொல். ஆதிபராசக்தியை கொல்லக்கூடிய உபாயம் உனக்கு மட்டும்தான் தெரியும். சொல். அதெல்லாம் சொல்ல முடியாது. போயிட்டான், கையறுத்து போடுறான். வரட்டான், வந்துட்டான் மறுபடியும். பார், உன் ரத்தம் என் பலத்தை குறைக்கும். நீ என் பக்தன், இப்படி செய்யாத. நீ இப்போ சொல்லலைன்னா கழுத்தறுத்துக்கு வேணும்னு கழுத்தில் நிற்கிறான். ஆதிபராசக்தியை கொல்றதுக்கு வழி இல்லப்பா. இருக்கு. எனக்கு வான தேவதைகள் சொல்லின, ஆதிபராசக்தியை வெல்ல முடியும். காளிக்கு மட்டுமே அந்த ரகசியம் தெரியும். எனக்கு அந்த ரகசியத்தை சொல். காளி ஆதிபராசக்தியை ஜெயிப்பதற்கான ரகசியத்தை துர்கா மாசுரிடம் சொன்னாள். நான் இங்கே இருக்கக்கூடிய தேவர்களிடத்தில் எல்லாம் கேட்கிறேன், தயவு செய்து அவள் சொன்ன ரகசியத்தை மறந்து விடுங்கள். நீங்கள் அதை மறக்காதீர்கள். அவள் சொன்ன ஆயுதம் என்ன தெரியுமா? அடுத்த நாள் காலையில் அவள் வருவாள். சூரிய உதயம் ஆகின்ற பொழுது அவள் வானத்திலிருந்து இறங்குவாள். நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன ஆயுதம் கொடு, எதனும் ஆயுதம் இருந்தால் கொடு. இங்க பாரு, ஆதிபராசக்தியை கொல்லுவதற்கான ஆயுதம் இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை. அவளை யாராலும் ஜெயிக்க முடியாது. அதனால்தான் அவள் ஆதிபராசக்தி. ஆதி, அவள்தான் மூலம். அப்போ ஆயுதம் இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? உன்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட இருக்கா? எங்க? உன்கிட்ட இருக்கு, சொல்றேன். அவ கீழே இறங்குவாள்ல, இறங்கும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சக்தி வழிபாடு செய்கின்றவர்களுக்கு தெரியும், சக்திக்கு மந்திரம்தான், அபிஷேகம் கிடையாது. அபிஷேகம்ன்றது எக்ஸ்ட்ரா பின்னால் வந்தது தான். மந்திரம் போதுமானது அவளுக்கு. அவள் மந்திர பிரதிஷ்டை தான் அவளுக்கு. சிவனுக்கு தான் அபிஷேகம் வேண்டும். அவள் ஸ்தூலம், சிவன் ஸ்தூலம், சக்தி சூட்சுமம். சூட்சுமமாக ஓசை வடிவில் அது ஒலி வடிவில் அவளுக்கு போதுமானது. அவளுடைய வழிபாடு போதுமானது. அவள் இறங்குவாள்ல, இறங்குனா அவளுக்கு எதிராக அவள் பதறுகின்ற வரைக்கும் அவளை நிந்தித்து பேசிக்கொண்டே இரு. கெட்ட வார்த்தை சொல்லுன்றான். கெட்ட வார்த்தைன்னா அவள் அழகை, அவள் ஒழுக்கத்தை, அவள் நிர்வாகத்திறனை, அவள் சக்தி நிலையை, அவளுடைய கல்வியை, அவளுடைய புத்தியை, அவளுடைய எத்தனை விஷயங்கள் அவளிடத்தில் இருக்கோ எல்லாத்தையும் பொடியாக்குற மாதிரி பேசு. பேசினா அவள் சக்தி இழப்பாள். சக்தி இழந்து அப்படியே வருவாள். அப்போ அவள் வந்து இப்படி நிற்பாள். அவன் முன்னால் வாள் எடுத்து எந்த ஆயுதத்துலையாலும் அவளை கொண்டுடலாம். அதுக்கு மந்திர சக்தியே வேணாம். நன்றி. அடுத்த நாள் சூரிய உதயம், பராசக்தி இறங்குறாங்க. ஏங்க, அன்றைக்கி நான் சாப்பிடாம தூங்கிட்டேங்க. நான் சாப்பிட்லைங்க, நான் சத்தியமாக சாப்பிட்லைங்க. அன்றைக்கி பராசக்தியும் காளியும் மட்டுமே இருந்தாங்கங்க மனசில். கப்புன்னு ட்ரெஸ்ஸு கூட மாற்றலைங்க. சத்தியமாக பெற்ற தாயான அப்படியே தூங்கிட்டேன் படுத்து. வராங்க அப்படி அந்த 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 சக்தி வரா. அப்படியே கீழே இறங்கின உடனே இவன் ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு முன்னால் கெட்ட வார்த்தை. பெண்ணுக்கு கெட்ட வார்த்தை கேட்டு பழக்கம் இல்லை. தந்தையும் தாயும் கொஞ்சி குலாவி வளர்ந்த பெண்களுக்கு கெட்ட வார்த்தை தெரியாது. புருஷன் ஏதாவது சொன்னா மிரண்டு தான் போவாங்க.
ஊர் ஏதாவது சொன்ன மிரண்டு தான் போவோம். மிரள்றாங்க. அவ ஆதிபராசக்தி மிரள்றா. அவ ஒழுக்கத்தை, அவள் அறிவை, அவள் அழகை, அவள் எல்லாத்தையும் குறை சொல்றாங்க. அவன் நீ யாரு, நீ ஒண்ணுமே கிடையாது, நீ மண்ணா போறவ, உன்னை போய் இப்படிலாம் சொல்றாங்க, நீ எல்லாம் என்ன பெரிய ஆளா, நீ படிச்சிட்டியா, நீ இவனா, உனக்கு புருஷன் சிவன், நீ பெரிய ஆள், இப்படி பேசுறாங்க. அவ அப்படியே குறுகி போய் இத்துணூண்டாயிட்டாங்க. அவன் வாள் எடுத்துட்டு இப்படி போகும்போது தாங்க ஒரு மாற்றம் நிகழுது. எங்கிருந்தோ சிவபெருமான் வந்துட்டார். சக்தி, நான் இருக்கிறேன், உன் சக்தியை உணர்னுடன் அப்படி டக்குன்னு எழுந்துச்சு நிற்கிறான். மறுபடியும் அப்படியே போட்டு துர்கா மாசுரனை கொலை பண்ணி அப்படியே அந்த கோபத்தில் நின்னா சீரியல் முடிஞ்சுது. நான் ஏன் உங்களிடத்தில் இதில் மூத்தோன் சொல் என்ன? ஒரு பெண்ணை அழிக்க வேண்டும் என்றால் அவளை பற்றி அவதூறு சொன்னால் போதுமானது. அந்த அவதூறை அழிக்கக்கூடிய, அது இல்லாமல் காக்கக்கூடிய சக்தி நம் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் எல்லா நேரங்களிலும் சிவபெருமான்கள் வந்து நம்மை காப்பாற்ற மாட்டார்கள். அதனால் இந்த மூத்தோள் சொல் என்ன என்றால், சிவன் வந்தாலும் சரி, வரவில்லை என்றாலும் சரி, துர்கா மாசுரர்களின் நோக்கம் நம்மை வீழ்த்துவது என்பதனால் உன் சொற்களை என் காதுகளிலும் என் கருத்துகளிலும் நான் பெறுவதில்லை, உன்னுடைய சொல் என்னை பாதிப்பதில்லை என்று எழுந்து நிற்கக்கூடியவர்கள் உள்ளத்தனையே உயர்வை பெறுகிறார்கள். உள்ளத்திலிருந்து நாம் உயர்ந்து நிற்க வேண்டும். இவர்களுடைய ஆயுதம் இதுதான் என்று தெரிந்ததற்கு பின்னால் அந்த ஆயுதத்திற்கு நாம் நம்மை பலி கொடுக்கலாகாது. இப்படி சொல்லி நான் இந்த பேச்சை நிறைவு செய்கிறேன். இந்த பேச்சு எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் அளித்திருக்கிறது. பல இளைஞர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கிறது. எல்லாருக்கும் சாவு வரும். ஒரு நாள் எல்லோரும் செத்து போக போகிறோம். ஆனால் நம்மை தோற்கடிக்க வேண்டும், நாம் சாவதை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு முன்னால் மட்டும் செத்து விடாதீர்கள். நம்மிடத்தில் தான் இருக்கிறது. சொற்கள் நம்மை காக்கட்டும், சொற்கள் நம்மை வழிபடுத்தட்டும், சொற்கள் மற்றவர்கள் நம்மை வழி பின்பற்றுகின்ற அளவிலே நம் விஸ்வரூபம் எடுத்து நிற்பதற்கு, சிகரம் தொட்ட மனிதர்களாக இருப்பதற்கு நமக்கு வாய்ப்பாக அமையட்டும், இறையருள் சூழட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.